முருகன் வந்து எனக்கு ஒரு வாரிசு குடுக்கல அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன். அந்த வருத்தத்தை மங்கையர்க்கரசி மாற்றி வைத்தாள். முதல் முறையாக மேடையில நான் பேசுறேன். என்னுடைய 6 வயதுல அவரு மேடையில பக்கத்துல பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப மக்கள பார்த்து அவரு சொல்றாரு, "நீங்க எல்லாம் மீனாட்சிய பார்த்திருப்பீங்க. ஆனா மீனாட்சி பேசி யாருமே கேட்டதில்ல. மீனாட்சி பேசுனா எப்படி இருக்கும்னு இன்னைக்கு கேட்கிறீங்களா?" அப்படின்னு மக்கள்ட்ட கேட்கிறாரு. அவரு நெறைய மக்கள்ட்ட கேள்வி கேட்பார். அப்ப மக்கள் "கேட்கிறோம் சாமி" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, பக்கத்துல இருந்த என்னை எந்திரின்னு சொல்லிட்டு தன்னோட மைக்க என் பக்கமா திருப்பி வச்சு, "நீ பேசு" அப்படிங்கிறாரு. நான் அப்ப அவர்கிட்ட போய், "என்ன பேச? என்ன தலைப்புல பேச?" நமக்கு என்னமோ ஒரு 100, 200 தலைப்புல நம்ம பேசிய அனுபவம் இருக்கிற மாதிரி, எனக்கு அவர்ட்ட பயம் கிடையாது. ஏன்னா ரொம்ப உரிமையாக அவரோடு பழகுறதுனால, மேடை பயமும் எனக்கு கிடையாது. ஏன்னா 4 வயதிலிருந்து நான் திருக்குறளை மேடையில ஒப்புவிச்சு, பல போட்டிகள்ல கலந்து, பல பரிசுகள் வாங்குனதுனால, எனக்கு மேடை பயம், மக்கள் பயம், மைக்கு பயம் எதுவுமே இல்ல. அப்ப நான் அவர்ட்ட என்ன தலைப்புல பேசன்னு கேட்டபோது, எனக்கு மேடையிலேயே தலைப்பு கொடுத்ததும் அவர்தான். "திருக்குறளும் இதிகாசமும்" அப்படிங்கிற தலைப்புல பேசுங்க. ஒரு 45 நிமிடங்கள் முதல் முறையாக என்னுடைய பேச்சு அமைந்தது. அரங்கேற்றம் என்பது, அரங்கேற்றம் செய்பவருக்கே தெரியாமல் ஒரு அரங்கேற்றம் நடந்திருக்கும்னா, அது எனக்கு தான் நடந்திருக்கும். அப்படி நான் பேசின உடனேயே அந்த மேடையில சாமிகள் சொன்னாங்க, "முருகன் எனக்கு ஒரு வாரிசு குடுக்கல அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன். அந்த வருத்தத்தை மங்கையர்க்கரசி மாற்றி வைத்தாள்."